அந்த ஓட்டை கூடையிலிருந்து வெளியே விழுவது போல விழாமல் நீங்கள் இங்கேயே இருந்தால் சமூகத்துக்கு உங்களால் பயன் என்பது மாத்திரமல்ல, உங்களுக்கான பயனையும் கூட இந்த நட்பு தருகிற அந்த சௌகரியமும் உங்களுக்கு கொடுக்கும். அதற்காகவாவது நண்பர்களாக இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரே ஒரு விஷயம், சார் பேசுற போது ஒய் நாட் அந்த சொல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. புது வருஷம் வரப்போகுது, நிறைய பேர் ரெசல்யூஷன்ல ரெடி பண்ணிருப்பீங்களே, பண்ணீங்க தானே? இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வாக்கிங் போயே தீருவேன்னு ஒரு கோஷ்டி இருக்கும். ஜனவரி 10 தாண்டாது. ஜனவரி 10 மட்டும் போனா பத்மபூஷனே கொடுத்துடலாம், அதுவே தாண்டாது. அதுவும் நீங்க பெங்களூருக்குலாம் கூட்டிட்டு வந்தா இந்த குளிர்ல எல்லாம் மனுஷன் வெளியில போக முடியுமான்னு கேட்டுட்டு இங்கே இருக்கும். அப்புறம் சில பேர் புது புது ரெசல்யூஷன் எடுத்துப்பாங்க. நீங்களாம் என்ன ரெசல்யூஷன் எடுத்துப்பீங்கன்னு தெரியல. நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், எனக்காக சொந்தமா ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். என்னன்னா, இந்த வருஷம் 2025ல நான் செய்ய போகிற ஒரு விஷயம் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். நான் எதையுமே தேட மாட்டேன் என்று ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நேரம் தேடிட்டே இருக்கோம்னு பாத்தீங்களா? இப்பதாங்க கையில எடுத்த, எங்க போச்சுன்னு தெரியல. வீடு முழுக்க தேடுதுங்க. சில சமயம் வேகமா அந்த அம்மா சமையல் ரூம்ல கடக்கடக்கட நடந்து அந்த ரூமுக்கு போகுது. ரூமுக்கு வந்த அப்புறம் எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தேன்னு யோசிக்குது. அதுதான் வந்திருக்கு. எத்தனை தடவை பாட்டில கஷ்டப்பட்டு மூடியை எடுத்துட்டு கடைசியில எல்லாம் போட்டு முடிச்சா பாட்டில் தான் இருக்கு, மூடியை காணும். அவர் சார் போய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், ஐ ஹேவ் டு டேக் அ காப்பி, யார்கிட்ட கொடுக்க மாட்டேன் நானே செய்வேன்னு அவரே போய் அந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமானது காப்பி எடுத்துட்டு, காப்பியை மாத்திரம் எடுத்துட்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் மிஷின்ல வச்சுட்டு வந்துடுறாரு. தேடுதல் தேடுதல் தேடுதல். வள்ளுவர் ரொம்ப அழகா ஒரு குறள் சொல்றாரு. 4 விஷயம் கெட்டு போறதுன்னு ஒருத்த முடிவு பண்ணிட்டான், அவன் 4 விஷயம் செய்வான்னு வள்ளுவர் சொல்றார். நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன் என்று சொல்லுகின்றார். நெடுநீர் என்றார் ப்ரோக்ராஸ்டினேஷன். நாளைக்கு செஞ்சுக்கலாங்க, என்னங்க இப்போ இது என்ன பெரிய விஷயமா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றீங்கல்ல, அந்த நாளைக்கு வரவே வராது உங்க வாழ்க்கையில். நெடுநீர் மறவி, மறந்து போது. இப்ப நான் சொன்ன மாதிரி கையில எடுத்த பொருளுங்க. போன் எங்க, போனை தேடிய நம்ம வாழ்க்கையில கிட்டத்தட்ட 10 வருஷத்தை நம்ம செலவழிச்சிருக்கோம். போன் எங்க, போனோட சார்ஜர் எங்க, ஹெட்போன் எங்க, கண்ணாடி எங்க, சாவி எங்க, அது எங்க, இது எங்க, தேடிக்கிட்டே இருப்போம். சில பெண்களினுடைய ஹேண்ட்பேக்கை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? என்னங்க யாருமே பார்த்தது இல்லையா? இந்த ஹேண்ட்பேக்ன்றது ஆமை சுமக்கிற ஓடு மாதிரி அவங்களுக்கு. அது இல்லாம அந்த அம்மாவால எங்கேயுமே வர முடியாது. எதுக்காகமா இவ்வளவு பெரிய பேக்கை தூக்கிட்டு அலையறன்னு பொண்ணு கேட்கிறா. முக்கியமானதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இதுல, நீ எடு, என்னென்ன முக்கியம் பாக்குறேன்னு எந்த பொண்ணா சொல்லாது. அதுங்க சொல்லிச்சு வைங்க, உள்ள எக்ஸ்பயர் ஆன 80 மாத்திரை இருக்கும். அப்புறம் எந்த அவசரத்துக்காக இருக்கட்டும் சொல்லி இந்த ஸ்டிக்கர் போட்ட அட்டை ஒண்ணு உள்ள இருக்கும். ஆனா எந்த அவசரத்துக்கு எது தேடினாலும் அந்த பேக்ல இருந்து கிடைக்காது. ஆனா அந்த பேக்கை பிரியவும் முடியாது, அதை வச்சுக்கிட்டே சுமந்துக்கிட்டே தெரியும். எது எதுல இருக்குன்னு தெரியாதானாக்க சில சமயம் இந்த சபாக்களுக்கெல்லாம் போய் நல்ல கச்சேரி சுதா ரகுநாதன் நம்ம பாட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆஹா அப்படின்னு கண்ணை மூடும் போது ஒரு போன் அடிக்கும். அந்த அம்மாவோட போன் தான், அது உள்ள பேக்ல வச்சிருக்கு. கத்து கத்து கத்துன்னு போன் கட்டி சுதா ரகுநாதன் மேடமே நிறுத்திட்டு, மேடம் நீங்க சைலண்ட்ல போடுங்கன்னு சொன்னா அந்த அவசரத்துக்கு போனே கிடைக்காது, பேக்ல இருந்து தேடிக்கிட்டே இருக்கும். அதுதான் வள்ளுவர் சொல்றாரு, நெடுநீர் மறவி மடி, மடினா சோம்பல், துயில் தூக்கம், அளவுக்கு மீறி தூங்குவது 4ம் கெடுநீரார் காமக்கலன். இதுல எவ்வளவு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம்னு நீங்க பாருங்க. அதை கூட விட, இது நான் எடுத்த ரெசல்யூஷன். நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னு தெரியாது, ஒவ்வொருவரும் என்ன ரெசல்யூஷன் வேணா எடுத்துக்கலாம். ஆனா நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இங்க இருக்கிற எல்லா ஆண்களையும் கேட்கிறேன், உங்கள் பெண்களையும் கேட்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு அல்லது துணைவிக்கு இது மட்டும் நீங்க கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் என்ன? பெஸ்ட் கிஃப்ட் என்ன? சில பேர் வீடு கொடுத்திருப்பீங்க, வைர நெக்லஸ், என்னங்க நீங்க கொடுத்தது அவங்களே. இந்த பஜனை எல்லாம் வேணாம், சும்மா இதெல்லாம் நாங்க சங்க காலத்துல இருந்தே கேட்டுட்டோம். நாங்க நான் என்னையே உனக்கு கொடு, நீ வேணாயா வேற ஏதாவது கொடுன்னு செய்வீங்க. சார் ஒண்ணு சீரியஸா பேசலாமா?
ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு என்பது ரொம்ப முக்கியம். ஆனா அதிலும் கூட சில இடைவெளிகள் தேவையாகத்தானே இருக்கிறது. அதிலும் சில இடைவெளிகள் தேவையாகத்தான் இருக்கிறது. அவருக்கென்று ரொம்ப அவருடைய ஆன்மாவுக்கு பிடித்த ஏதோ ஒன்றை அவர் செய்ய வேண்டும் என்றால், அது ஒரு ரோட்டரியில சேர்ந்து செய்கிற பணியா இருக்கலாம், இல்ல அவர் ஒரு ஓவியரா இருக்கலாம், அவர் ஒரு எழுத்தாளரா இருக்கலாம். அது எப்படி நான் இல்லாம நீங்க ஒரு விஷயத்துக்கு செய்வீங்கன்னு மனைவிகள் கேட்க கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ கொடுத்துருங்க. அதே மாதிரிதான் மனைவிகள், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறாங்களா, அவங்க பிடிச்ச டிவி சீரியலை பாக்குறாங்களா, எனக்குன்னு எதுவும் செய்யாம ஏன் அதை செஞ்சிட்டு இருக்குன்னு கணவர்கள் கேட்காதீங்க. at the end of the day there must be spaces in your togetherness. எப்படி வீணையிலே இருக்கிற அந்த நரம்புகளை பார்த்திருக்கீங்களா? எல்லா நரம்புகளையும் மீட்டும் போதுதான் நல்ல இசை கிடைக்கிறது. ஆனால் ஒரு நரம்பு இன்னொரு நரம்பின் மீது உள்ளே உட்கார்ந்து முறுக்கிக்கிட்டாக்க நல்ல இசை வராது. அது ஒவ்வொரு நரம்பும் பக்கத்துல பக்கத்துல இருக்கணும், ஆனா தனித்தனியா இருக்கணும். வாழ்க்கை என்பதும் அப்படித்தான். எல்லா உறவுகளும் பக்கத்துல இருக்கணும், ஆனா நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் இருக்குங்க, ஆனா ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்றவங்களா நீங்க? அதுக்காக தான் இதை சொல்றேன். என்ன கிஃப்ட், பெஸ்ட் கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க? சில பேர் சொன்ன மாதிரி உங்களையே நீங்கள் கிஃப்டா கொடுத்துருக்கலாம். அதனுடைய வேல்யூ என்னன்னு அந்த அம்மாக்கு தெரியாது. தங்க நெக்லஸ், வைர நெக்லஸ், நல்ல புடவைகள், நல்ல போன், ஐபோன் 16 வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதை விட என்னங்க இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்தவர்களுக்கு சில பேர் உங்க வீட்டுக்காரமா படிக்கிற வழக்கம் உடையவராக இருந்தால் நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுத்துருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான கிஃப்டை கொடுப்பேன்றத இந்த நியூ இயர் ரெசல்யூஷனை நீங்க எடுத்துக்கங்க. அது என்ன? உங்களுடைய ஆரோக்கியம். நீங்க ஹெல்த்தியா இருப்பதை விட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கான பெரிய கிஃப்ட் எதுவுமே கிடையாது. நீங்க நியூ இயர்ல இருந்து தான் இந்த நல்ல கிஃப்ட் ஹெல்த்ன்றதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இன்னைக்குல இருந்தே பண்ணலாம். இன்னைக்கு சாயங்காலத்திலிருந்தே பண்ணலாம். நீங்க அதை விட நல்ல கிஃப்ட் கிடையாதுங்க. நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கன்ற நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தே சொல்றேன். when I felt sick எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் தமிழர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ எல்லாருமே எனக்கு பிரார்த்தனை செய்தார்கள். அதை விட மகிழ்ச்சியான ஒரு இடம் யாருக்குமே கிடைக்க முடியாது. எனக்கு கடவுளினுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அத்தனை பேரும் அழுதாங்க, நிறைய கண்ணீர், நிறைய பிரார்த்தனை. ஆனா எல்லாவற்றையும் விட ஒரு உயிர் துடித்தது என்றால் அது என்னுடைய கணவரினுடைய உயிர் என்பதை நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அது மட்டும் சண்டை தான் தினம், எல்லா வீட்லயும் அதுதான். ஆனா அப்பதான் தெரியுது நமக்கு, நம்முடைய வாழ்க்கை என்பது ஆரம்பிக்கிற போது ஒருவரை ஒருவர் இறுக பற்றி கொண்ட வாழ்க்கை. அது அப்படித்தானே? நீங்க எவ்வளவு பேர் லவ் மேரேஜ் பண்ணிருப்பீங்கன்னு தெரியாது. லவ் மேரேஜோ இல்ல அரேஞ்ச் மேரேஜோ, அந்த நிச்சயதார்த்தம் ஆகி திருமணம் ஆகிற நாட்களில் மனம் எப்படி படபடக்கும். அவங்க கையெழுத்துல ஒரு லெட்டர் வந்தா அதை கொண்டு வர போஸ்ட்மேனை தூக்கி கொஞ்சின ஆளெல்லாம் உண்டுங்க. கல்யாணம் ஆரம்பத்துல எவ்வளவு பேசுனீங்க, பேச்சு பேச்சு பேச்சு. இன்னைக்கு பிள்ளைங்களாம் போர்வையை பொத்திக்கிட்டு உள்ள எஸ்எம்எஸ் பண்ணுது. நாம கண்ணாடியை மாற்றிக்கிட்டு 2 விளக்கு போட்டாலே தப்பு தப்பா வருது. கல்ச்சர்னு ஆபீஸ்ல மெயில் அனுப்பது போல வல்ச்சர்னு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளைங்க போர்வையை போத்திக்கிட்டு ஒரு தப்பு இல்லாம எஸ்எம்எஸ் பண்றாங்க வாட்ஸ்அப்ல. எவ்வளவு வார்த்தைகள் இல்ல? திருமணமாய் 10 வருஷம் ஆன பிறகு இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு விழுக்காடு இருக்கு, எவ்வளவு இல்ல? 90% இல்ல இல்ல? சாப்பிட்டியா, காசு வேணுமா, ஊர்ல லெட்டர் வந்ததா, ஏன் சின்னவன் ஒரு மாதிரி இருக்கான், இதுக்கு மேல வார்த்தைகளே இல்லை. அப்ப ஆரம்பத்துல பேசின வார்த்தை அருவி மாதிரியான வார்த்தை சுருங்கி 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 ஒன்றுமில்லாமல் ஓரிரு வார்த்தைகளிலே வந்து நிற்கிற போது ஒரு வெறுமை வருகிறது அல்லவா? இந்த வெறுமை எவ்வளவு நாள் தெரியாதுன்னா, உங்க பிள்ளைகள் உங்க பக்கத்திலே இருக்கிற மட்டும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறகுகள் முளைத்து அவர்கள் பறந்த பிறகு எம்ப்டினஸ் சிண்ட்ரோம், உங்க வீடுகள் குஞ்சுகள் பறந்து போய்விட்ட குருவிகள் இருக்கிற கூடு போல ஆகிற போது உங்கள் வாழ்க்கைக்கான ஆதாரம் என்பது 2 தான். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, இது 2 தான் ஆதாரம். அதனால சொல்ற 2த்தையும் பத்திரமா பிடிச்சுங்க. யாருங்க அந்த அம்மாவோட பேசுது, 2 வார்த்தை பேசினாலும் சண்டை வருதுங்கன்றீங்களா? நல்லது, கரை நல்லது மாதிரி சண்டை நல்லது. சண்டையே இல்லைன்னா இனிமே அந்த கேஸே ஓவர்னு அர்த்தம். ஒருத்தர் 2 சொன்னாரு, எங்க வீட்டுக்காரம்மா முன்னாடி எல்லாம் கோவில்ல இருக்கிற அம்பிகையினுடைய சிலை மாதிரி இருப்பாங்க, இப்ப எப்படி இருக்காங்க, வாசல்ல இருக்கிற துவாரபாலகி மாதிரி இருக்காங்க.
துவாரபாலகிக்குள்ளேயும் அம்மனுடைய அம்சம் இருக்கிறது என்பதுதான் இந்த மனுனுடைய தத்துவம். ஏன்னா அவங்க தான் கவலைப்பட, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன்னு கண்ணதாசன் சொன்னதை இந்த புத்தாண்டிலே நினைவிலே கொள்ளுங்கள். நிறைவாக ஐயா சொன்னது போல ஒய் நாட் அந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரோட்டரி உங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ் கொடுக்கும். நீங்க எல்லாமே பல கிளப்ஸினுடைய தலைவர்கள், உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, இதை செய்யணும். கேட்டோன்னு எப்படி இருக்கும், இப்போ ஹீருங்க இவ்வளவு பேரை சேர்க்கணுமா, இருக்கிற ஆளையே என்னால காப்பாற்ற முடியல, இவ்வளவு பேரை எப்படியா சேர்க்கிறது, என்னால செய்யவே முடியாதுங்க அப்படின்ற எண்ணம் வர்ற போது நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரே கேள்வி ஒய் நாட். இந்த கேள்வி தருகிற பலம் அவ்வளவு பெருசு. அதுக்கு ஒரு கதை இருக்கு, அதை சொல்லி நான் அதோட முடிச்சுக்கிறேன். இந்த கதை பாரசீகத்திலே நடந்த கதை. அதனால இதுல மெக்கா வருது. ஆனா அவங்க மதம் என்னவோ அந்த மதத்துக்கு தகுந்த கோவில அதை பார்த்துக்கலாம். ஒன்னும் மதத்தை சேர்ந்த கதையெல்லாம் கிடையாது. பாரசீகத்தில் இருந்த ஒருத்தர் நிறைய தப்பு பண்ணிட்டான், நிறைய பாவம் பண்ணிட்டான், நிறைய மிஸ்டேக்ஸ். அவனுடைய வாழ்க்கை முழுக்க பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தான். கடைசியில மனம் திருந்தி நான் மெக்காவுக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டான். மெக்காவா இருக்கலாம், காசியா இருக்கலாம், அது கிறிஸ்தவர்களினுடைய தேவாலயமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அது போறதுன்னு முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ணி பாதி போயிட்டான். கொஞ்ச தூரம் போன உடனே அவனுடைய காலம் முடிந்து விட்டது, அங்கேயே அவனுடைய வாழ்க்கை நிறைவடைந்து விட்டது. இப்ப தேவர் லோகத்திலிருந்து எல்லாரும் இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறதா நரகத்துக்கு அனுப்புறதான் சண்டை. சில பேர் சொன்னாங்க அவன் பாவி, அவன் நிறைய பாவம் பண்ணிட்டான், சொர்க்கத்துல சேர்க்கவே முடியாதுன்னாங்க. சில பேர் சொன்னாங்க பாவிதான், தப்பு பண்ணிட்டான், ஆனா கோவிலுக்கு போக வந்துட்டான்ல அதனால சொர்க்கத்துக்கு. பயங்கர சண்டை ஆயிடுச்சு. கடைசியில இறை தூதர் வந்தார். என்ன ஒரே சண்டை, என்ன அமக்கலைங்க சொன்னீங்க, இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறதா நரகத்துக்கு அனுப்புறதா, எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அவர் சொன்னார் சரி அவன் வீட்டிலிருந்து கோவில் வரை இருக்கிற டிஸ்டன்ஸா அளந்துட்டு வாங்க, போய் ஃபுல்லா தண்ணி கொடுத்தீங்கன்னா முடிங்கன்னு அர்த்தம், அது எனக்கு தெரியாது. அந்த டிஸ்டன்ஸை முழுக்க மெஷர் பண்ணிட்டாங்க. மெஷர் பண்ண உடனே இவன் எவ்வளவு தூரம் இருந்தான், மிட் பாயிண்ட்டுக்கு, மிட் பாயிண்ட்னா நடுப்புள்ளி, நடுப்புள்ளிக்கு முன்னாடி இருந்தா நரகத்துக்கு அனுப்பிச்சிருங்க, நடுப்புள்ளியை தாண்டி போனால் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி கடவுள் சொன்னார். வேக வேகமா அளந்து பார்த்தாங்க. அவன் பாருங்க அதிர்ஷ்டத்தை, அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு அடி முன்னால போயிட்டான். அதனால அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டார்கள். இப்போ எல்லாரும் இறைவனிடம் கேட்டார்கள், ஒரு அடியில தப்பிச்சுட்டான் இவன். அந்த ஒரு அடி எந்த அடி, இவ்வளவு அடி நடந்தான்ல, எந்த ஒரு அடி அவனை காப்பாற்றியது என்று கேட்டார்கள். கடவுள் சொன்னார், வீட்டிலிருந்து கிளம்பி வெளியே வர அவன் எடுத்து வைத்த முதல் அடி இருக்கிறதே, அந்த முதல் அடிதான் அவனை காப்பாற்றிய அடி என்று சொன்னார். எனவே அன்பான சொந்தங்களே, நண்பர்களே, எந்த பெரும் முயற்சியிலும் நமக்கு தேவை முதல் அடியை எடுத்து வைப்பதுதான். ஒன்ஸ் யூ டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பாதைகள் தங்களை தாங்களே உருவாக்கி கொள்ளும். எனவே இந்த பெரிய கன்வென்ஷன்ல மிக மகிழ்ச்சியாக இருப்பதற்காக வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் முதல் அடியை எடுத்து வைத்து விட்டீர்கள். இதுவே உங்களை வாழ்க்கை என்ற சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த சொர்க்கத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம், இருட்டு பள்ளத்திலே விழுந்து கிடக்கிற எத்தனையோ பேருக்கு ஒரு விரலை கொடுக்கிற பணியை ரோட்டரி செய்து கொண்டிருக்கிறது. நம்மள சௌரியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். பண கஷ்டம், வறுமை, பசி இதெல்லாம் முன்னாடி பார்த்தோமே தவிர இப்ப ரொம்ப பார்க்கலாம். ஆனா நம்மை சுற்றி இருக்கிற உலகம் அப்படிப்பட்டதில்லை. உங்கள் குழந்தைகளுக்கு அந்த உலகத்தை காட்டுங்கள். இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் ரோட்டரிக்கு நான் வந்துட்டு இருக்கேன்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட்டத்துக்கு மாத்திரம் இல்லை, எங்களினுடைய கூட்டினால் இருட்டிலே விழுந்து கிடக்கிற சில பேர் எழுந்து வருவார்கள் என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்றான் வள்ளுவன். புத்திசாலி யாரு தெரியுமா? மற்றவனுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமா நினைக்கிறவன் தான். நீங்கள் எல்லாரும் புத்திசாலிகள். ஏனென்றால் உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்தினுடைய இருட்டு பக்கங்களில் இருப்பவர்களை கரை சேர்ப்பதற்காக ஒரு கையை கொடுக்க இணைந்திருக்கிறீர்கள். இந்த கூட்டு முயற்சி வெல்ல வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி அடுத்த முறை சார் பேசுகிற போது என்னுடைய கூடையிலே கொஞ்சம் கூட ஓட்டை இல்லை, எவ்வளவு எடுத்தேனோ சிந்தாமல் சிதறாமல் அதை வீட்டுக்கு கொண்டு போனேன் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையில் சாரை நீங்க வைக்க வேண்டும் என்றால் நட்பாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் நேரத்தையும் உங்கள் வார்த்தைகளையும் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கையை அறிமுகம் செய்து வையுங்கள். ஒன்றாக இருந்து உயருங்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.